மற்ற நாளும் கூட சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுது. ஞாயிற்றுக்கிழமை பொழுதாயிருது வேலை முடியிருக்கிறதுக்கு. மீன் மார்க்கெட் தான் போயிருந்தேன் மீன் வாங்குறதுக்காக. காலையிலேயே மீன் வாங்கியாச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தது என்னமோ நான் 1 மணிக்கு வந்தேன். மீன் கழுவிட்டு சமைக்கிறதுக்கே வந்து நின்னேன் நான். 1:30 மணி ஆயிடுச்சு மீன் கழுவி இருக்கிறதுக்கே. டக்குன்னு வந்து 3 பங்காக மீனை பிரிச்சுட்டு வாலும் தலையும் குழம்புக்கு, இன்னொன்று வந்து கொஞ்சமாக தந்தூரி மசாலா போட்டு வைக்கலான்னு, இன்னொன்று நார்மல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு 3க்குமே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம எவ்வளோ பார்த்து நிதானமாக பொறுமையாக சமைச்சாலும் இவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குமா எனக்கு தெரியல. அவசரமாக செய்யும்போது சமையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரசம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து டேஸ்ட்டே தெரியல சளி இருக்கிறனால 2 நாளாக. ஆனால் இன்றைக்கி வந்து ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு அந்த எதுவுமே எனக்கு தெரியலை, ஆனால் ரசத்தோட டேஸ்ட்டு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன்னா அவசரமாக வைக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நானும் பார்த்துட்டேன். ரசம் ஒவ்வொரு தடவை வைக்கும்போது எனக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டில் தான் வரும், ஒரே டேஸ்ட்டில் எப்போவுமே வராது. நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். அதனால் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் மீன் போடுறக்கு முன்னாடி குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீன் போட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும்போது மணி 5 இப்படி தான் எங்களுக்கு டைம் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை.